ஹலோ குட்டீஸ், எல்லாரும் தூங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம எப்பவும் போல சாதாரணமா பேசாம ஒரு சூப்பரான மாயாஜால உலகத்துக்கு போக போறோம். உங்க போர்வையை நல்லா போத்திக்கோங்க. குரங்கும் முதலையும் ஒரு அறிவு கூர்மையின் கதை. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த கதையில நாம பார்க்க போறோம். ஒரு அழகான அமைதியான காடு. அந்த காட்டுல சில்லுன்னு ஒரு நீரோட சலசலன்னு ஓடிட்டு இருக்கு. அந்த நீரோடைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய நாவல் மரம். அந்த மரத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ, அதாவது ஒரு சுட்டி குரங்கு ஜாலியா வாழ்ந்துட்டு வருது. அது எப்பவுமே மரத்துல தாவி தாவி விளையாடிட்டு பசிச்சா அந்த இனிப்பான நாவல் பழங்களை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அந்த மரத்துல இருக்கிற சுறுசுறுப்பான தாராளமான குரங்கையும் தண்ணிக்குள்ள பசியோட இருக்கிற கடினமான முதலையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பார்க்கவே ரெண்டும் ரொம்ப வேற வேற மாதிரி இருக்குல்ல. ஆனா ஒரு நாள் பசியோட வந்த அந்த முதலைக்கும் நம்ம குரங்குக்கும் நடுவுல ஒரு அழகான நட்பு எப்படி உருவாச்சு தெரியுமா? நம்ம குரங்கு கொஞ்சமும் யோசிக்காம தாராளமா சில பழங்களை பறிச்சு கொடுத்துச்சு. இது நாவல் பழம், நான் தினமும் இங்கே வருவேன், நீயும் வரலாம், நாம் நண்பர்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம குரங்கு அன்பா சொல்லுச்சு. எவ்வளோ நல்ல மனசு பாத்தீங்களா? அந்த இனிப்பான பழங்களை சாப்பிட்டதுல இருந்து ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு நாள் முதல்ல அந்த பழங்களை தன் மனைவி கிட்ட கொடுத்துச்சு. அதை சாப்பிட்ட உடனே அவளுக்கு ஒரு பேராசை வந்துருச்சு. அந்த மனைவி முதல்ல என்ன யோசிச்சது தெரியுமா? பழம் இவ்வளவு சுவையாக இருந்தால் தினமும் இதை சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் சுவையாக இருக்குமே அப்படின்னு நினைச்சு அந்த குரங்கையே சாப்பிடணும்னு கணவன்கிட்ட சொல்லிட்டா. எவ்வளவு மோசமான எண்ணம்ல இது. நாள் ரெண்டு பேரும் பழங்களை ஷேர் பண்ணி அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஆனா அடுத்த நாளே மனைவியோட பேச்சை கேட்டுட்டு முதல்ல ஒரு வஞ்சகமான அழைப்பை கொடுக்குது. எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வா நண்பா அப்படின்னு குரங்க கூப்பிடுது. முதலையோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் தன் மனைவியோட கட்டாயத்தால தன் நண்பனுக்கே துரோகம் பண்ண முடிவு பண்ணிடுச்சு. நம்ம குரங்கும் எந்த சந்தேகமும் இல்லாம முதலைய நம்பி அதோட முதுகுல ஏறி ஆத்துல போயிட்டு இருக்கு. கரையை விட்டு ரொம்ப தூரம் வந்ததும் ஆற்றின் பாதியில முதலைக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. அப்படியே நீந்திரதை நிறுத்திட்டு தன் மனைவியின் திட்டத்தை பற்றிய உண்மைய அப்படியே குரங்கு கிட்ட சொல்லிடுச்சு. உன்னை நான் விருந்துக்கு கூட்டு போகல, என் மனைவி உன் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுறான்னு அந்த பகீர் உண்மையை உடைச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குட்டீஸ். சுத்தியும் ஆழமான தண்ணி, குரங்குக்கு நீச்சல் வேற தெரியாது. கூட வந்த நண்பனே இப்படி துரோகம் பண்ணிட்டானே. குரங்கு இப்போது என்ன செய்யும்? எப்படி அங்கிருந்து தப்பிக்கும்? உங்களுக்கே இதை கேட்கும்போது ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குல்ல? அடடா, இத நீ முதல்லயே சொல்லக்கூடாதா? நான் என் இதயத்தை அந்த மரத்திலேயே பத்திரமா விட்டுட்டு வந்துட்டேனே. வா, நாம் உடனே திரும்பி போய் அதை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அசால்ட்டா ஒரு பொய்ய சொல்லிடுச்சு. இந்த முட்டாள் முதலையும் நிஜமாவே குரங்கு இலையத்தை மரத்துல வச்சிருக்குன்னு நம்பி திரும்பவும் கரையை நோக்கியே நீந்தி போச்சு. கரைக்கு வந்த உடனே ஒரே ஜம்ப். குரங்கு விறுவிறுன்னு மரத்துல பாதுகாப்பா ஏறிடுச்சு. மேல போயிட்டு முதலைய பார்த்து, ஏய் முட்டாள் முதல, உலகத்துல யாருக்காவது 2 இதயம் இருக்குமா, இல்ல இதயத்தை தான் கழட்டி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டு சத்தமா திட்டிடுச்சு. முதலைக்கு ஒரே அசிங்கமா போச்சு. ஏமாற்றத்தோட சோகமா திரும்பி போயிடுச்சு. இந்த கதையிலிருந்து 2 முக்கியமான விஷயங்கள் நமக்கு புரியுது குட்டீஸ். ஒன்னு, நமக்கு துரோகம் செய்யற நன்றி இல்லாத நண்பர்களிடமிருந்து நாம எப்பவுமே விலகி ரொம்ப உஷாரா இருக்கணும். 2வது, வாழ்க்கையில எவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்மளோட புத்திசாலித்தனம் எப்பவுமே நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்தும். ஆபத்தான நேரத்துல நம்ம அறிவு தான் நமக்கான மிகப்பெரிய ஆயுதம். சரியா?